Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். Friends, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்வீங்க. ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இப்போல இருந்து நீ அவனோட பேசக்கூடாது. நம்ம சொல்றோம்ல, இப்போல இருந்து நீ அவன் கூட பேசக்கூடாது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இப்போதிலிருந்து, இந்த இப்போதிலிருந்து அப்படின்னா from now on, from now on, சரியா? from now on அப்படின்னா இப்போதிலிருந்து. ஓகே, இந்த from now on வந்து நம்ம சென்டென்ஸோட ஃபர்ஸ்டும் போட்டுக்கலாம், இல்ல சென்டென்ஸ்க்கு லாஸ்டும் போட்டுக்கலாம். சரியா? from now on. அடுத்து நீ அவனுடன் பேசக்கூடாது. இது எப்படி சொல்றது? ஒரு செயலை செய்ய கூடாது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல shouldn't யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். நீனா யூ. யூக்கு அடுத்து என்ன வரணும்? அந்த shouldn't. ஒரு செயலை செய்ய கூடாது. should not இல்லனா shouldn't. ஓகே, shouldn't. அடுத்து என்ன வரணும்? verb வரும். verb எது? அவனுடன் பேசக்கூடாது. பேசக்கூடிய செயல். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. அடுத்து யார் கூட பேசக்கூடாது? அவனுடன். அடுத்து பேசக்கூடாது. யார்கிட்ட பேசக்கூடாது அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டு அவங்கள மென்ஷன் பண்ணணும். ஒரு ஆணை நம்ம சொல்றோம், அவனுடன் பேசக்கூடாது. அப்ப ஒரு ஆணை மென்ஷன் பண்ணும்போது him. ஒரு பொண்ணை நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல her யூஸ் பண்ணணும். ஓகே, இதே இது ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா அல்ல அந்த நேம வந்து எழுதணும். அப்போ இப்போல இருந்து நீ அவனுடன் பேசக்கூடாது. இது எப்படி சொல்லலாம்? from now on you shouldn't talk to him. from now on you shouldn't talk to him. ஓகே, இல்லனா you shouldn't talk to him from now on. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, from now on சென்டென்ஸோட லாஸ்ட் நம்ம போட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட், இப்போதிலிருந்து நீ அங்க போக கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, இப்போல இருந்து நீ அங்க போக கூடாது. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இப்போதிலிருந்து அப்படின்னா from now on. அடுத்து நீ அங்க போக கூடாது, ஒரு செயலை செய்ய கூடாதுன்னு சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் நீ சப்ஜெக்ட் இதுவும், அடுத்து என்ன வரணும்? அந்த கூடாது shouldn't தானே. shouldn't. அடுத்து verb, போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து அங்க, அங்கனா the. ஓகே, அப்போ இப்போல இருந்து நீ அங்க போக கூடாது அப்படின்னா from now on you shouldn't go there. from now on you shouldn't go there. இல்லனா you shouldn't go there from now on. ஓகே, நெக்ஸ்ட், இப்போல இருந்து நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, இப்போல இருந்து நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன். இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இப்போல இருந்து நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன். நம்ம வந்து ஃபியூச்சரை மேக் பண்ணி நம்ம சொல்றோம். சரியா? அப்ப இது எப்படி சொல்றது? இப்போதிலிருந்து from now on. அடுத்து ஃபியூச்சரை மேக் பண்ணி நம்ம நெகட்டிவா சொல்றோம். சரியா? அப்ப எப்படி? நான் சப்ஜெக்ட் ஆயி அதுக்கு அடுத்து என்ன வரணும்? உன் பேச்சை கேட்க மாட்டேன். அந்த மாட்டேன் அப்படின்னா அதுக்கு won't. ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது. சரியா? அப்ப அந்த மாட்டேன் அப்படின்னா won't. கூடாது அதுக்கு நம்ம வந்து shouldn't யூஸ் பண்றது போல அந்த மாட்டேன் அதுக்கு won't. ஓகே, அடுத்து என்ன வரணும்? verb. உன் பேச்சை கேட்க மாட்டேன், கேட்கக்கூடிய செயல். ஓகே, உன் பேச்சை கேட்கிறது listen. ஓகே, listen. அடுத்து யாருடைய பேச்சு? உன் பேச்சு. அப்ப லிசனுக்கு அடுத்து to போட்டு you. யூங்கிறது சப்ஜெக்ட் இல்ல ஆப்ஜெக்ட். சரியா? அப்போ இப்போல இருந்து நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னா from now on I won't listen to you. ஓகே, from now on I won't listen to you. நெக்ஸ்ட், இப்போதிலிருந்து நான் என் படிப்புல வந்து கவனம் செலுத்துவேன். நம்ம சொல்றோம்ல, இப்போல இருந்து நான் என் படிப்புல என்னது கவனம் செலுத்துவேன். இது எப்படி சொல்லலாம்? படிப்புல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. சரியா? அப்ப பாருங்க, இப்போதிலிருந்து from now on. from now on
நான் என் படிப்பில் கவனம் செலுத்துவேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். அதுவும் பாசிட்டிவ் சென்டென்ஸ். சரியா? அப்ப பாருங்க, நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன வரணும்? வில் வரும். இங்க என்னன்னா நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நெகட்டிவா பேசும்போது தான் இங்க won't யூஸ் பண்ணணும். இதே இது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பாசிட்டிவா சொல்லும்போது will. ஓகே, இந்த won't will not. இதுக்கு தான் நம்ம இந்த won't யூஸ் பண்றோம். சரியா? will போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? verb. என் படிப்பில் கவனம் செலுத்துவேன். ஒன்றின் மீது, ஒரு பொருளின் மீதோ இல்ல ஒரு பர்சன் மீதோ நம்ம கவனம் செலுத்தும் போது அங்க focus on. ஓகே, யார் மீது கவனம் செலுத்துறோம்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம மென்ஷன் பண்ணணும். எது மீது? என் படிப்பில், என் படிப்பின் மீது கவனம் செலுத்துவேன். அப்போ my studies. ஓகே, அப்போ இப்போல இருந்து நான் என் படிப்புல கவனம் செலுத்துவேன் அப்படின்னா from now on I will focus on my studies. Okay, from now on I will focus on my studies. Okay, இது நான் இப்படி சொல்லுவோம்ல, இப்போல இருந்து நான் நல்லா படிப்பேன். இது எப்படி சொல்லலாம்? இப்போல இருந்து நான் நல்லா படிப்பேன். பாருங்க, இப்போல இருந்து அப்படின்னா இதே from now on. ஓகே, அடுத்து நான் நன்றாக படிப்பேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். அதுவும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்ப நான் சப்ஜெக்ட் ஆகி வரும். ஓகே, அடுத்து என்ன? ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது பாசிட்டிவ் சென்டென்ஸ், சோ will சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நான் நன்றாக படிப்பேன். என்ன verb? படிக்கக்கூடிய செயல். படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. ஓகே, ஸ்டடி. அடுத்து நன்றாக well. ஓகே, அப்போ இப்போல இருந்து நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா from now on I will study well. ஓகே, I will study well. இதே இது இப்போல இருந்து நான் என் படிப்புல கவனம் செலுத்துவேன் அப்படின்னா from now on I will focus on my studies. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, நீ சொல்றது. ஓகே, இது ஒரு செட். எதையுமே நான் கேட்க மாட்டேன் அடுத்த செட். சரியா? அப்ப பாருங்க, இதுல இது என்னது? ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவா பேசுறோம். இது என்னது? சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, அப்போ இத ஃபர்ஸ்ட் எழுதுமா? எது வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதலாம். நான் இத ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஓகே, நான் கேட்க மாட்டேன். நான் எதையுமே நான் கேட்க மாட்டேன். அப்ப நான் சப்ஜெக்ட் ஆகி அதுக்கு அடுத்து என்னது? மாட்டேன். ஃபியூச்சர்ல நெகட்டிவ். அப்போ won't. அடுத்து verb. கேட்க மாட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றது listen. அடுத்து என்ன கேட்க மாட்டேன்? எதையும். அப்ப லிசனுக்கு அடுத்து to போடுறோம். போட்டுட்டு anything. ஓகே, அடுத்து இன்னொரு செட் என்னது? நீ சொல்றது. ஓகே, அப்ப நீ you. சிம்பிள் பிரசன்ட் படி எழுதுறோம். யூக்கு அடுத்து verb. verb எது? சொல்றது. say. இல்ல tell கூட போட்டுக்கலாம், say னு போட்டுக்கலாம். சரி, அப்ப நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா இது எப்படி சொல்றது? I won't listen to anything you say. I won't listen to anything you say. Okay, next, நீ சொல்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ சொல்ற எதையுமே நான் செய்ய மாட்டேன். இது எப்படி சொல்றது? நீ சொல்ற எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இதுவும் என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம நெகட்டிவா பேசுறோம். இது என்னது? சிம்பிள் பிரசன்ட் படி இருக்கு. அப்ப பாருங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நெகட்டிவா எப்படி? நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து won't போடணும். அதுக்கு அடுத்து verb, செய்யக்கூடிய செயல். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அடுத்து என்ன செய்ய மாட்டேன்? எதையுமே செய்ய மாட்டேன். anything. ஓகே, எதையுமே நான் செய்ய மாட்டேன். I won't do anything. நீ சொல்றது. நீனா you. சொல்றதுக்கு say. ஓகே, அப்ப நீ சொல்ற எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா எப்படி சொல்றது? I won't do anything you say. I won't do anything you say. ஓகே, அடுத்து நீ
எதையுமே நான் மறக்க மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ சொன்ன எதையுமே நான் மறக்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் மறக்க மாட்டேன்னா ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம சொல்றோம். இது எது? நீ சொன்ன எதையுமே, நீ சொன்னது முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி இந்த செட் இருக்கு, இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி இருக்குது. அப்ப எப்படி? நான் எதையுமே மறக்க மாட்டேன் அப்படின்னா நான் சப்ஜெக்ட் ஆகி, அடுத்து won't, அடுத்து verb மறக்கக்கூடிய செயல், மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல forget. ஓகே, அடுத்து எதையும் anything. ஓகே, அடுத்து நீ சொன்ன, நீனா you சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி. அடுத்து verb, அந்த verb எது? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say, அதோட பாஸ்ட் said. ஓகே, அப்ப நீ சொன்ன எதையும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா I won't forget anything you said. ஓகே, I won't forget anything you said. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ சமைக்கிற எதையும் நான் சாப்பிட மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, சண்டையில நம்ம சொல்லுவோம், நீ சமைக்கிற எதையுமே நான் சாப்பிட மாட்டேன். இல்ல வயசு மூத்தவங்க கிட்ட சொல்லும்போது, நீங்க சமைக்கிற எதையுமே நான் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் தானே. அப்படி சொல்லணும்னா எப்படி சொல்றது? நீ சமைக்கிற எதையுமே நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, இது வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவா பேசுறோம். இது எது? பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட் படி சொல்றோம். ஓகே, அப்போ இத ஃபர்ஸ்ட் எடுப்போமா? நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? நான் சப்ஜெக்ட் ஆகி, அடுத்து மாட்டேன் நெகட்டிவ்க்கு won't போடுறோம். அடுத்து verb சாப்பிடக்கூடிய செயல், சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. அடுத்து இந்த சாப்பிட மாட்டேன் எதையும், அப்போ anything. நான் எதையுமே சாப்பிட மாட்டேன், I won't eat anything. அடுத்து நீ சமைக்கிறது, நீ you, சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல cook, அது அப்படியே இருக்கணும். அப்ப நீ சமைக்கிற எதையுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா I won't eat anything you cook. I won't eat anything you cook. ஓகே, நெக்ஸ்ட் நீ செஞ்ச எதையும் நான் மறக்க மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ செய்த எதையுமே நான் மறக்க மாட்டேன். நீ செஞ்சது, நீ பண்ண எதையும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்றது. சரி, அப்ப எப்படி எதையுமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா நான், இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா பேசுறோம். இது எது? நீ செய்த, பாஸ்ட் முடிச்சு போன விஷயம். நீ செய்கிற அப்படின்னா பிரசன்ட், செய்த அப்படின்னா பாஸ்ட். அப்ப சிம்பிள் பாஸ்ட்ல இதை எழுதணும். சரி, அப்போ பாருங்க, நான் எதையும் மறக்க மாட்டேன். அப்போ நான் சப்ஜெக்ட் ஆகி மாட்டேன் won't. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? verb மறக்கக்கூடிய செயல் forget. ஓகே, எதையும் anything. அடுத்த செட் என்ன? நீ செஞ்சது you சப்ஜெக்ட், நீ you. அடுத்து verb செய்தது, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do, அதோட பாஸ்ட் did. verb be2 ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, did, do ஓட பாஸ்ட் did. சரியா? அப்ப நீ செஞ்ச எதையும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா I won't forget anything you did. I won't forget anything you did. ஓகே, நெக்ஸ்ட் என்னுடையது எதையும் நீ தொடக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, என்னுடையது எதையும் நீ தொடக்கூடாது. வீட்டுல வந்து நம்ம அண்ணன், தங்கச்சி, தம்பி இவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்லுவோம் தானே, என்னுடைய திங்ஸ் எதுவுமே நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் தானே. இதை எப்படி சொல்றது? பாருங்க, என்னுடையது எதையும் நீ தொடக்கூடாது. அப்போ நீ எதையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். அப்போ அங்க shouldn't யூஸ் பண்ணி பேசும் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா you தானே, you. அடுத்து கூடாது shouldn't. அதுக்கப்புறம் verb தொடக்கூடாது, தொடக்கூடிய செயல், அப்போ touch. ஓகே, என்ன தொடக்கூடாது? எதையும், anything. ஓகே, அடுத்து என்னுடையது, எதை தொடக்கூடாது? என்னுடையதை தொடக்கூடாது. அப்போ என்னுடையது
அப்படின்னா மைன். ஓகே, என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது மைன். அடுத்து இல்ல வந்து ஆஃப் போட்டு மைன். ஓகே, அந்த ரெண்டு இணைக்கிறது. இப்போ என்னுடையது எதையும் நீ தொடக்கூடாதுன்னு சொல்றது. அப்ப யூ ஷுட்ன்ட் டச் எனிதிங் ஆஃப் மைன். ஓகே, யூ ஷுட்ன்ட் டச் எனிதிங் ஆஃப் மைன் அப்படின்னா என்னுடையது எதையும் நீ தொடக்கூடாது. ஓகே, அடுத்து நீ செய்த எதையும் நான் மன்னிக்க மாட்டேன். லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க் செய்ய. நீ செஞ்ச எதையுமே என்னது நான் மன்னிக்க மாட்டேன். இதை எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.